Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 9ல RL Circuits பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஏசி சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டன்ஸு, அப்புறம் இண்டக்டன்ஸ் இதெல்லாமே பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஏசி சர்க்கியூட்ஸில் வந்து இந்த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன சர்க்கியூட்டாக இருக்கும் அப்படின்னா ஆர்எல்சி சர்க்கியூட்டாக வரும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஏசி சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுமே இந்த ஃப்ளோ ஆஃப் ஏசி கரண்ட் என்ன பண்ணுவோம்னா அப்போஸ் பண்ணும். அது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு இதுவுமே எப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணுங்கிறது நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த அப்போசிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கான ஆப்போசிஷன் எப்படி இருக்கும், அதை ஃப்ரீக்குவன்சி டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கும் அதோடது, அதே மாதிரி அதோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம், அதே மாதிரி இண்டக்டர்ஸ்க்கும் பார்த்துருந்தோம், கெப்பாசிட்டர்ஸ்க்கு இதுக்கு மூணுமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலா வச்சு தான் அந்த ஃப்ரீக்குவன்சி டிபெண்டன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து அதோட பேஸ் இதெல்லாமே மூணுக்குமே வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு இந்த ரெசிஸ்டரு, இண்டக்டன்ஸு, அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் மூணுக்கான பியூர்லி அந்த ஏசி சர்க்கியூட்ஸை மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது தனித்தனியாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு பியூர்லி ரெசிஸ்டிவ் ஏசி சர்க்கியூட்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கான இமேஜ் எப்படி இருக்கும், அந்த ஏசி சர்க்கியூட்டுக்கான இமேஜ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான அந்த வேவ் ஃபார்மேஷன்ஸு, அதோட பேஸர் டயக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பியூர் ரெசிஸ்டிவ் ஏசி சர்க்கியூட்ஸ் தான் பார்த்தோமா. அப்போ ரெசிஸ்டிவ்ங்கிறப்ப நம்ம ஆரில் சொல்லியிருப்போமா, அப்போ அந்த சர்க்கியூட்ஸில் நம்ம ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு அது வந்து என்னவா இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஸர் டயக்ராமில் பார்க்குறப்ப அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்பேஸாக இருந்துச்சு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்ஸ்பேஸுங்கிறப்ப அது ரெண்டுமே என்ன இருக்குன்னா கரெக்டாக அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப இது இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அது டிக்ரீஸ் ஆகிறப்ப டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து 0 ரீச் பண்ணுறது எல்லாமே சேமாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அதாவது வோல்டேஜ் கரண்ட் இன்ஸ்பேஸாக இருக்குங்கிற கான்செப்டை வந்து பார்த்துருந்தோம். அந்த பியூர் ரெசிஸ்டிவ் ஏசி சர்க்கியூட்டில் அதுக்கான இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எப்படி இருக்கும். அப்போ ரெண்டுமே பியூருங்கிறப்ப நமக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் என்னன்னு சொல்லி அதை பார்த்துருந்தோம். அதுக்கான வேவ் ஃபார்மேஷனையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பவர், இன்ஸ்டன்டேனியஸ் பவர், அந்த ரெசிஸ்டராக இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னு சொல்லி அதுக்கான வேல்யூஸும் பார்த்துருந்தோம். பவர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம், அதே மாதிரி ஐ மேக்ஸிமம் சைன் ஸ்கொயர்டு ஒமேகாட்டின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஆவரேஜ் பவருக்கான வேல்யூஸும் நம்ம வந்து அங்கே பார்த்துருந்தோம். அது எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஐ ஸ்கொயர்டு ஐஆர்எம்எஸ் ஆறுங்கிற வேல்யூஸ் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து ஆவரேஜ் ஆனது, பவர் ஆவரேஜ் வந்து ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ஸ்க்கானது பார்த்துருந்தோம். இதே மாதிரி நம்ம ரெண்டு சர்க்கியூட்ஸ்க்கு பார்த்துருந்தோம். நமக்கு பியூர்லி இண்டக்டிவ் ஏசி சர்க்கியூட்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தோம். அதோட இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு அப்படி என்ன இருக்கும், அதோட வோல்டேஜ் எப்படி இருக்கும், வேவ் ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதோட ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய பவர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் பவர், அதாவது பவர் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வி மேக்ஸிமம், அதே மாதிரி ஐ மேக்ஸிமம் டிவைட் பை 2 சைன் 2 ஒமேகாடிங்கிறது பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஆவரேஜ் பவருங்கிறப்ப 0வா இருந்துச்சு. இங்கே எந்த ஒரு எனர்ஜியுமே என்ன ஆகலை அப்படின்னா வந்து அப்சர்வ் ஆகலைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டர் சர்க்கியூட்ஸில் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து எனர்ஜி வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே அப்சர்வ் ஆகலை அப்படின்னா அது என்ன பண்ணுச்சு, அந்த எனர்ஜி வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணி அதை என்ன பண்ணிச்சு அப்படின்னா வந்து சோர்ஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணிச்சு. அதனால தான் எந்த ஒரு எனர்ஜி அப்சார்ப்ஷனும் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எல்
சர்க்கியூட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆர்எல் சர்க்கியூட்ஸ் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்துருந்தோம், அந்த 2 பார்ட் பார்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய அந்த 3வது கெப்பாசிட்டிவ் ஏசி சர்க்கியூட்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டாபிக் கண்டினியூ ஆகும். அப்போ ஆர்எல் சீரிஸ் அப்படின்னா கெப்பாசிட்டர் அண்ட் ஆர்எல் சீரிஸ் சர்க்கியூட்ஸ் வந்து, அதாவது இது இருக்கக்கூடிய ஒரு ஏசி சர்க்கியூட்ஸ் தான் இந்த ஆர்எல் சீரிஸ். ஆர்எல் சீரிஸ் மீன்ஸ் சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ரெசிஸ்டர் அண்டு இண்டக்டன்ஸ் இது ரெண்டுமே என்ன இருக்கலாம், சீரீஸில் கனெக்ட் பண்ணி இருக்கும். அதான் வந்து ஆர்எல் சீரிஸு. நான் வந்து இந்த பியூர்லி கெப்பாசிட்டிவ் ஏசி சர்க்கியூட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக் போவோம். அப்போ பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ஸில் வந்து என்ன கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து கெப்பாசிட்டி, அதாவது ஏசி சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அதாவது ஏசி சோர்ஸில் கனெக்டாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டர் அந்த சிங்கிற லெட்டர், அதை வந்து சிங்கிற லெட்டர் டினோட் பண்ணுவோம். அதுக்கான யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேரட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்போ அதுக்கான இன்ஸ்டன்டனியஸ் வோல்டேஜ் என்ன, அதுக்கான சார்ஜ் என்ன. ஆனால் கெப்பாசிட்டருங்கிறப்ப அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மாதிரி தான் யூஸ் ஆகும். கெப்பாசிட்டருங்கிறப்ப அது வந்து அப்போ சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ இன்ஸ்டன்டனியஸ் வோல்டேஜ், அப்போ ஏசி வோல்டேஜ் நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V = V மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி. இது நார்மலாக தெரிஞ்ச நமக்கு இன்ஸ்டன்டனியஸ் வோல்டேஜுக்கான வேல்யூஸ் தான். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டனியஸ் சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டர் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்டனியஸ் சார்ஜ் கெப்பாசிட்டர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா C = Q/V. நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா இன்ஸ்டன்டனியஸ் சார்ஜ் தான் தேவை. கெப்பாசிட்டர் இருக்கும் இன்ஸ்டன்டனியஸ் சார்ஜ் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த Q தான் இங்கே ஸ்மால் Qன்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன சார்ஜுங்கிறப்ப Q லெட்டரில் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். நான் கேபிட்டல் Qவாக இருந்தாலும் சரி, நான் ஸ்மால் Qவாக இருந்தாலும் சரி. அப்போ Q ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டொனட்டில் இருக்கிறது சைடு போகிறப்ப நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் வரும். அப்போ சிவின்னு வந்துடும். நமக்கு இன்ஸ்டன்டனியஸ் வோல்டேஜுங்கிறது தெரியும், அதான் இங்கே போட்டிருக்கோம். CV மேக்ஸிமம் சைன் ஒமேகா டின்னு சொல்லி போடுறப்ப நமக்கு என்ன வந்துச்சு ஃபார்முலா அப்படின்னா Q = CV சைன் ஒமேகா டிங்கிற இந்த ஃபார்முலா வந்து கிடைக்கும். இதான் கெப்பாசிட்டர் ஃபார்முலா. C = Q/V. அதுக்கான யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேரட்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதான் அதுக்கான யூனிட்ஸ். மேக்ஸிமம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கெப்பாசிட்டன்ஸோட யூனிட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் இப்படி சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டால் இது மாதிரி ஒரு இதுவும் படிக்கிறீங்களா, அங்கங்கே யூனிட்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்டனியஸ் கரண்ட்டு ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது கரண்ட் = TQ/dt. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்டனியஸ். அதாவது கரண்ட் = TQ/dt. இது ஒரு ஃபார்முலா, இதுவும் ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸ் தான். இது மாதிரி இதெல்லாமே பேசிக்கான ஃபார்முலா தான். அப்போ நம்ம இது வந்து போடுறப்ப I = TQ/TTன்னு சொல்லி போடுறோம். அப்போ நமக்கு இந்த Qவோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும். அப்போ இந்த Qவோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமா, சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ T/TTங்கிறது வந்து காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ Qக்கு பதிலாக V max sin ஒமேகா டி. ஆனால் நமக்கு வந்து சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூலேருந்து C வந்து நம்ம வெளில எடுத்துக்கிறோம். அப்போ இந்த V max sin ஒமேகா டி மட்டும் இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ சைன் ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து காஸ் ஒமேகா டி. இந்த ஒமேகா டியை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப டி வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒமேகா மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூஸு ஒமேகா C V max காஸ் ஒமேகா டிங்கிற வேல்யூஸ் வந்து கிடைச்சிச்சு. இந்த ஃபார்முலா இப்படியுமே வச்சுக்கலாம். அதாவது I = ஒமேகா CV காஸ் ஒமேகா டின்னு சொல்லலாம். அது காஸ் ஒமேகா டியோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா அதாவது சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 அப்படிங்கிற வேல்யூஸ்க்கு ஈக்குவல். இது வந்து ஒரு டிக்னாமினரி ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா இது எதுக்காக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப காஸ் ஒமேகா டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா காஸ் ஒமேகா டின்னு போடலாம். ஆனால் நமக்கு ஆல்ரெடி இங்கே என்னதான் இருக்குது அப்படின்னா காஸ் ஒமேகா டி இருக்குது. அப்போ அந்த காஸ் ஒமேகா டி இது ரெண்டுமே ஈக்குவல்ஸ் தான். அப்போ இப்படி யூஸ் பண்ணாலும் கரெக்டு, இந்த டேர்மில் யூஸ் பண்ணாலுமே
கரெக்ட் தான். அப்போ இங்கே வந்து காசு ஒமேகா டின்னு கொஸ்டின் கேட்டால் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே சைன் ஒமேகா டின்னு போகிறப்ப இந்த காசு ஒமேகா டிக்கு பதிலாக சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2ன்னு சொல்லி போட்டுக்குவோம். அப்போ நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட், அதாவது கரண்டோட மேக்ஸிமம் வேல்யூஸ் தான் வந்து இந்த சி ஒமேகா சி வி மேக்ஸுங்கிறது. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா வந்து கரண்ட்டுக்கான வேல்யூஸ் ஐ மேக்ஸிமம் சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஐ மேக்ஸிமம்ங்கிறது எப்படி வரும்? இப்போ ஐ மேக்ஸிமம் ஈக்குவல் டு வி டிவைட் பை எக்ஸ் சி, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இப்படி தானே வரும், வி எக்ஸின்னு வரும். இந்த எக்ஸ் சிக்கு பதிலாக கெப்பாசிட்டன்ஸ்ன்னு போகிறப்ப நம்ம என்ன போடுவோம், ஒமேகா சின்னு போடுவோமா. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், அதாவது 1 டிவைட் பை ஒமேகா சி. ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ்க்கு மட்டும் தான் நமக்கு எப்படி இருக்குன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்போ நமக்கு கிடைக்கிறப்ப 1 டிவைட் பை ஒமேகா சி. அப்போ இந்த ஒமேகா சி மேலே போகிறப்ப நமக்கு வந்து ஒமேகா சி வி இது வந்து மேக்ஸிமமில் இருக்கும். அப்போ நமக்கு ஐ மேக்ஸிமத்துக்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த வேல்யூஸ் தான். அப்போ இது எந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவல்னா ஐ மேக்ஸிமம். அதனால் இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக அந்த மேக்ஸிமம் கரண்ட் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு ஐ ஈக்குவல் டு ஐ மேக்ஸிமம் சைன் ஒமேகா டிங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து அப்சர்வேஷன் பார்க்குறப்ப பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ஸில் கரண்ட்டு இஸ் தி அப்ளைடு வோல்டேஜ் பை, அதாவது என்ன இருக்கும் அப்படின்னா லீடிங்கில் கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்கும். எவ்வளோ டிகிரி அப்படின்னா 90 டிகிரி வந்து கரண்ட் லீடிங்கில் இருக்கும். இது நம்ம ப்ரீவியஸ் இந்த இமேஜ் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருப்போம். அதாவது கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், இண்டக்டிவ் எப்படி இருக்கும், ரெசிஸ்டருக்கு எப்படி இருக்கும், அந்த இதை இங்கே சென்டென்ஸாக சொல்கிறோம். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இமேஜோட நீங்கள் இது பக்கத்தில் போட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ இது ஆப்போசிஷன் தானே, அதாவது இந்த ஏசி சர்க்யூட்ஸு கெப்பாசிட்டி ஆஃபர் பண்ணக்கூடிய ஆப்போசிஷன் தான் என்ன இருக்கா, ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ஆப்போசிஷன் தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், எக்ஸியில் சொல்லுவோம். இதுக்கான அந்த ஃபார்முலாவை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை இது எக்ஸ் சிங்கிறது என்ன சொல்லுவோம்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அதை 1 டிவைட் பை ஒமேகா சின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேல்யூஸு ஆனால் வந்து இதுக்கான வேல்யூஸ் என்ன சொல்லணும், ஓமில் சொல்லியிருப்போம். இதோட யூனிட்ஸ் வந்து ஓமில் சொல்லியிருப்போம். ஆனால் வந்து இஃப் சி வந்து என்ன அப்படின்னா ஃபேரட்ஸ், அதாவது கெப்பாசிட்டன்ஸுங்கிறத ஃபேரட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒமேகாங்கிறப்ப ரேடியன்ஸ் டிவைட் பை செகண்ட். அப்போ எக்ஸுங்கிறது ஓம்ஸில் சொல்லுவோம். இப்போ மேக்ஸிமம் கரண்ட்டுக்கான வேல்யூ ஐ மேக்ஸிமம் வி டிவைட் பை எக்ஸ். இப்போ தானே பார்த்தோமா, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப மேலே போகிறோம். அப்போ இது ஐ மேக்ஸிமத்துக்கான வேல்யூ வந்து ஒமேகா சி வி மேக்ஸிமங்கிறது இந்த வேல்யூஸ். இது மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக, அதாவது ஒரு டைமுக்கு 2 டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பவர் இன் பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பவர்னாலே நமக்கு தெரியும் வோல்டேஜ் அண்ட் கரண்டோட மல்டிப்ளிகேஷன் தெரியும். அந்த தான் இங்கேயும் சொல்கிறேன். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கெப்பாசிட்டன்ஸ்க்கானது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து விக்கு பதிலாக வி மேக்ஸிமம், இங்கே வந்து ஐக்கு பதிலாக ஐ மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி 5/2. ஏன்னா கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது, அதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 5/2 வந்து ஆடிங்கில் இருக்கும். அதுவே லேக்கிங்கில் இருந்துச்சுன்னா தான் என்ன இருக்கும்னா -5/2ங்கிறது வரும். நமக்கு ஒவ்வொரு சர்க்யூட்ஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம், பேஸர் டயக்ராம் வந்து பார்த்துருப்போம். அப்போ அங்கே அதை வச்சு நம்மளோட சொல்லிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். எதுக்கு, அதாவது கரண்ட் லீடிங்கில் இருக்கா வோல்டேஜ் லீடிங்கில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக பார்த்துக்கலாம். அது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பவர் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, வி மேக்ஸிமம் ஐ மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டிங்கிற வேல்யூஸ் வந்து கிடைச்சிரும். இங்கே வந்து ஆவரேஜ் பவர், அந்த ஃபுல் சைக்கிள்ஸ்க்கான ஆவரேஜ் பவர் பார்க்குறப்ப 0. இதுக்குமே 0. அதே மாதிரி நம்ம இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ்லையுமே வந்து 0 தான் வந்திருக்கும். அப்போ 3 சர்க்யூட்ஸ்க்கான டேபிளாக போட சொல்லியிருக்காங்க. டேபிளாக போடுறப்ப நீங்கள் பிரிச்சு பவர் எப்படி இருக்கும், 3க்குமே பவர் எப்படி இருக்கும், அதே மாதிரி இங்கே ஆவரேஜ் பவர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து அந்த டேபிளாக போட்டு எழுதிக்கிங்க. இல்லை உங்களுக்கு இப்படியே படிக்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறப்போ படிச்சுக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறப்போவோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் சிம்பிள் மெத்தடாக இருக்கும். பியூர்லி கெப்பாசிட்டி சர்க்யூட்டில் வந்து எந்த ஒரு எந்த எனர்ஜி அப்சார்ப்ஷனுமே
இருக்காது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எனர்ஜியை அல்டர்னேட்டிவா எலக்ட்ரிக் ஃபீல்டா ஸ்டோர் பண்ணி மறுபடியும் சோர்ஸ்க்கே ரிட்டர்ன் பண்றதுனால தான் அப்சார்ப்ஷன்ங்கிறது கிடையாது. இது வந்து கெப்பாசிட்டருங்கிறப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து ஸ்டோர் பண்ணி தான் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. ஆனா நம்ம பார்த்தது இண்டக்டிவ் சர்க்யூட்ஸ் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கங்க. அதுதான் இதான் நம்ம பார்த்தா அந்த பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ். இப்போ 3 சர்க்யூட்ஸுமே நம்ம வந்து கிளியரா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்எல் சீரீஸ். இப்போ ஆர்எல் சீரீஸ்ல என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் அண்ட் பியூர் இண்டக்டர் இது ரெண்டுமே இந்த ஏசி சோர்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். எதில் அப்படின்னா சீரீஸில் பேரலா சீரீஸ்னா சீரீஸ் மீன்ஸ் தொடர் இணைப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சீரீஸ் ஆர்எல் சர்க்யூட் சொல்லலாம், இல்லை ஆர்எல் சீரீஸ் ஏசி சர்க்யூட்ஸ்னோட சொல்லலாம். அதாவது ஏசி சோர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ஏசி சோர்ஸில் சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதான் வந்து ஆர்எல் சீரீஸ். இப்போ இங்கே கரண்ட் வந்து ஐ வந்து கரண்ட்டுங்கிறது ஐ லேட்டரில் டினோட் பண்ணுவோம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து 2 எலமெண்ட்டுக்குமே சேமாக தான் போகுது. ஏன்னு பார்க்குறப்ப சேம் கரண்ட் வந்து சேமும், ஏன்னா அது வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன கரண்ட் போகுது அதே கரண்ட் தான் சேம் வந்து எங்கேயும் போகும். ரெசிஸ்டர் போகிறது தான் வந்து நமக்கு இண்டக்டன்ஸ்க்குமே வந்து போகும். அதனால என்ன இருக்குன்னா இங்கே வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டராக இருக்கக்கூடிய வோல்டேஜ், ரெசிஸ்டாரோட வோல்டேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ V IRன்னு பார்த்துருக்கலாம். அதே மாதிரி நமக்கு இண்டக்டர்ஸில் பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V IXL. அதாவது நம்ம எக்ஸல்னு பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா V டிவைட் பை இல்லை அதாவது I ஈக்குவல்ட்டுன்னு பார்க்குறப்ப என்ன VL டிவைட் பை XL சொல்லி பார்த்துருப்போம். அதாவது V மேக்ஸிமம் தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து நம்ம இண்டக்டர்ஸ் வரதுனால நம்ம வந்து L போட்டுக்கணும், VL டிவைட் பை XL. அதுவே கெப்பாசிட்டர் பார்க்குறப்ப I மேக்ஸிமம் ஈக்குவல் டு V மேக்ஸிமம் டிவைட் பை இங்கே வந்து XLன்னு போட்டுப்போம். இங்கே போகிறப்ப XCன்னு போட்டுப்போம். அதே தான் சேம் அங்கே பார்த்தது தான். நம்ம வந்து வேறு வேறு மாடுலேஷன் சொல்கிறோம். வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V மேக்ஸிமம். இப்போ இங்கே இதுக்கு இருக்கக்கூடிய வோல்ட் வந்து VR, அதாவது ரெசிஸ்டார் வோல்டேஜ். இது இருக்கக்கூடியது வந்து L, அதாவது இண்டக்டார் வோல்டேஜ். இதுக்கு இதில் இருக்கும்போது அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஒரு நார்மலான வோல்டேஜ் வந்து நமக்கு இது ரெண்டு வரும் அடிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளைட் வோல்டேஜ் வந்து நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு பேஸர் டயக்ராம் ஆஃப் இந்த ஆர்எல் சீரீஸ்க்கான பேஸர் டயக்ராம். நம்ம முன்னாடி வந்து ஒரு இதுக்கு தனித்தனியாக, அதாவது இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டர் இது மூணுமே தனித்தனியாக நம்ம வந்து பேஸர் டயக்ராம் என்ன வேவ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அது ரெண்டு சர்க்யூட் வந்து சேர்ந்து இருக்கப்ப நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தனியாக இருக்கப்போ அதோட பிஹேவியர் மாதிரி இருக்கும் அப்படி சொன்னோம்ல. அப்போ இது வந்து கனெக்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டெப் 2 ட்ரா த பேஸர் டயக்ராம் வந்து நம்ம வந்து வரைகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எப்படி வந்து ஸ்டெப் எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸாக என்ன எடுத்துக்கிறோம்னா கரண்ட்டாக தான் கரண்ட் ஐ வந்து ரெஃபரன்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம ஐயை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரா த வோல்டேஜ், அதாவது VR வந்து ரெசிஸ்டர் வோல்டேஜ் வந்து என்ன இருக்கும் நமக்கு தெரியும். இன் ஸ்பேஸ் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். நமக்கு தெரியும் இந்த ரெசிஸ்டர் வோல்டேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இன் ஸ்பேஸ் வித் கரண்ட் கூட என்ன இருக்கும் இன் ஸ்பேஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெசிஸ்டர் வோல்டேஜை இந்த ஸ்பேஸில் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டர் வோல்டேஜ்னா இன் ஸ்பேஸில் இருக்கனால அப்போ நம்ம கரண்ட் எந்த பொசிஷனில் எடுத்துக்கிறோம் அதே ஸ்பேஸில் தான் நம்ம வோல்டேஜையும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரா த வோல்டேஜ், அதாவது இண்டக்டர் வோல்டேஜ் வந்து என்ன இருக்கும் லீடிங் தி கரண்ட்டுக்கு லீடிங்கில் 90 டிகிரி என்ன இருக்கும் லீடிங்கில் இருக்கும். அதனால் நம்ம எந்த பொசிஷனில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் எடுத்துக்கிறோம். VL எப்போ இண்டக்டிவ் வோல்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் வந்து சம் பண்ணுறோம். வெக்டர் சம் ஆஃப் VR அண்ட் VL நமக்கு சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா அப்ளைட் வோல்டேஜ் வந்து கிடைச்சி இது ரெண்டோட சம். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து அப்ளைடு வோல்டேஜ் Vங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இதான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இது நமக்கு ரெண்டு கரண்ட் பொசிஷனில் எதை எடுத்துக்கிறோம் நமக்கு பெர்பெண்டிகுலராக வந்து அது லீடிங்கில் இருக்கனால 90 டிகிரி லீடிங் இருக்கனால நம்ம வந்து அதை எடுத்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு அந்த இமேஜ் வச்சு நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா இந்த டயக்ராம் பார்க்குறப்ப using
அதாவது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி இருக்கா, இது பார்க்குறப்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கனால நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா பித்தாகரஸ் தேற்றம் வந்து யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து கொண்டு வரலாம். அப்போ நம்ம இங்கே யூஸிங் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ரிசியேஷன் நம்ம எழுதுறோம். இப்போ பித்தாகரஸ் தேற்றம் படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அதாவது வோல்டேஜ் அந்த ஹைபோதனிஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ பார்க்குறப்ப என்னவா இருக்கும், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டோட ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டுன்னு வருமா. அப்போ இது வந்து ஸ்கொயர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ஹைபோ நியூஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி போடுறப்ப நம்ம எப்படி போட்டுக்கலாம், விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர், அதாவது வி ஈக்குவல் டு விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இதுக்கான வேல்யூஸ் நமக்கு என்ன தெரியும், விஆர் வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா ஐ ஆர்ன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா, அதே மாதிரி இதுக்கு பார்க்குறப்ப ஐ எக்ஸ்எல்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, காமனாக ஐ இருக்குது. அதனால் வந்து ஐ ஸ்கொயர்னு இருக்குமா, அப்போ ஐ ஸ்கொயர்னா ரூட்லேருந்து எடுக்கிறப்ப ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், நமக்கு ஐ மட்டும் கிடைக்கும். அப்போ அந்த ஐ வந்து இருக்குது வெளில, காமனாக வெளில எடுத்துட்டோம். ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடியது இந்த ஆர் ஸ்கொயரும் எக்ஸ்எல் ஸ்கொயரும் உள்ள இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ டோட்டல் ஆப்போசிஷன் டு கரண்ட், அதாவது கரண்டோட டோட்டல் ஆப்போசிஷன் சொல்கிறது தான் நம்ம இம்பீடன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இம்பீடன்ஸ்லாம் என்ன, ரியாக்டன்ஸ்லாம் சொல்லி நம்ம பார்த்துருந்தோமா. அப்போ டோட்டல் ஆப்போசிஷன் டு கரண்டோட டோட்டல் ஆப்போசிஷன் தான் நமக்கு என்ன சொல்லுவோம், இம்பீடன்ஸ். அதை எந்த லெட்டரால் நோட் பண்ணுவோம் அப்படின்னா இசட்டுங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த வேல்யூஸ் தான் இம்பீடன்ஸ், டோட்டல் ஆப்போசிஷன். அப்போ இசட் ஈக்குவல் டு இந்த ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்எல் ஸ்கொயர். வியோட வேல்யூஸ் இந்த ஐ வரும், பட் அது வந்து இசட்டுக்கு வரப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு வருது. அப்போ வரப்போ நம்ம எப்படி விட்டுக்கலாம், அப்போ இங்கே இது வந்து இசட், இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக இசட்டு. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி கூட சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா வி ஈக்குவல் டு ஐ இசட்னு கூட போட்டு நோட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரு வோல்டேஜுக்கும் இம்பீடன்ஸு கரண்ட் இது மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா இப்படி இந்த மெத்தட்லையும் நீங்கள் கேட்கலாம், இந்த மெத்தட்லையும் கேட்கலாம். மூணுக்கான ரிலேஷன்ஸ்க்கான ஃபார்முலாஸோட கேட்கலாம். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் ஆங்கிள்ஸ், இந்த பேஸ் ஆங்கிள்ஸ் எதுக்கு இடையில இருக்கும் பார்த்தா அப்ளைடு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கு இடைப்பட்ட பேஸ் ஆங்கிள். பேஸ் ஆங்கிள்னு பார்க்குறப்ப என்ன அப்படின்னா டான் டீட்டா. டான் டீட்டான்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ அது ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன் வருமா. அப்போ இங்கே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கும், நம்ம வந்து டான் டீட்டா எடுத்துக்கணும். டான் டீட்டானா நமக்கு இதான் டீட்டா, டீட்டாக்கு இது ஆப்போசிட்டு, இது ஹைபோதனிஸு, இது வந்து அட்ஜஸ்டன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆப்போசிட்டு டிவைட் பை அட்ஜஸ்டன். ஆப்போசிட்னு பார்க்குறப்ப என்ன இருக்குது, ஆப்போசிட்டுக்கு வந்து விஎல், ஏன்னா இந்த ஹைட்டு தான் இங்கே இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், விஎல் டிவைட் பை இங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வி ஆறுங்கிறது நமக்கு இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டான் டீட்டாக்கு போகிறோம். அதான் இதான் அங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் ஆங்கிள். நம்ம பேஸ் ஆங்கிள் வரப்ப வி எல் டிவைட் பை விஆரில் இருக்கும். அதுவே நம்ம எக்ஸலில் சொல்கிறப்ப எக்ஸல் டிவைட் பை ஆர்னு நமக்கு வந்து பேஸ் ஆங்கிள் கிடைக்கும். பேஸ் ஆங்கிள் இது, அங்கே இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் வேல்யூஸ் இது, அங்கே இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் வேல்யூஸு இது. அப்போ இது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு இடத்துல சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான் அங்கே கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ். இப்போ ஆர்எல் சீரீஸ் சர்க்கியூட்ஸ், அதாவது இது ரெண்டே ரெசிஸ்டன்ஸையும் இண்டக்டன்ஸையும் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஏசி சர்க்கியூட்டோட அப்சர்வேஷன்ஸ் எப்படி இருக்கும்போது இங்கே கரண்ட்டு லேகிங் வோல்டேஜ் பை ஆங்கிள் பை ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா லேகிங்கில் இருக்குது. பை ஆங்கிள்ஸ் எப்போவுமே 90 டிகிரின்னு போட்டால் 90 டிகிரின்னு வச்சுக்கோனா, இங்கே இருக்கக்கூடியது வந்து பை ஆங்கிள்ஸ் லேகிங்கிறதுனால நமக்கு மைனஸில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ தனியாக இருக்கப்போ இதோட வேல்யூஸ் வந்து வேறு மாய்க்கிறோம். கரண்ட்டுக்கு வோல்டேஜுக்கான ரிலேஷன்ஸ் ஆருக்கு பார்க்குறப்ப தனியாக இருக்கும், எல்லுக்கு பார்க்குறப்ப தனியாக இருக்கும். அப்போ இது ரெண்டு சேர்த்து பார்க்குறப்ப நமக்கு என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம சேர்த்து பார்க்குறப்ப நமக்கு வந்து கரண்ட்டு லேக்கிங் வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் லேக்ஸ் கரண்ட் கிடையாது, கரண்ட் லேக் வோல்டேஜ் பை ஆங்கிள் பை. அப்போ பவர், இப்போ அங்கே நம்ம அதோட அப்சர்வேஷன்ஸ் பார்த்தாச்சு, அதோட வோல்டேஜ் கரண்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இங்கே வந்து அதுக்கான பவர்ஸ், ஏன்னா நம்ம 3 சர்க்கியூட்ஸுமே அந்த சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்போ அப்ளைடு வோல்டேஜ் வி ஈக்குவல் டு, ஏன்னா வோல்டேஜ் அப்படியே இருக்குது, இதை வந்து லேகிங்கில் இருக்குது. அப்போ நமக்கு வோல்டேஜ் அப்படியே தான் இருக்கும், வி ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் சைன் ஒமேகா டிங்கிறது நமக்கு இருக்குது.
நெக்ஸ்ட்டு கரண்ட்டு. அப்போ கரண்ட்டுக்குன்னு பார்க்குறப்ப I ஈக்குவல் டு I மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி. ஏன்னா இங்கே வந்து ஆங்கிள்ஸ் வந்து -π இருக்குது. அப்போ அது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து -π நமக்கு வேல்யூஸ் இருக்குது கரண்ட்டு. இப்போ நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வேணும். பவர் வேணும்னா அப்போ என்ன பண்ணலாம்? பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வோல்டேஜ் வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம், அதுமாதிரி கரண்டோட வேல்யூஸையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். வோல்டேஜுங்கிறப்ப V மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி. அப்போ கரண்ட்டுங்கிறப்ப I மேக்ஸிமம் சைன் ஒமேகா டி -π. ஏன்னா லேக்ஸில் இருக்குது, அதனால தான் மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் அப்படியே தான் நம்ம வந்து கிடச்சிது. இது வந்து இந்த RL சீரீஸ்க்கான இன்ஸ்டன்டேனியஸ் பவர். அதுவே ஆவரேஜ் பவர்னு பார்க்குறப்ப இந்த வேல்யூஸ் V RMS IRMS cos πங்கிறது நமக்கு கிடைக்கும். இது வந்து ஆவரேஜ் பவர், அதாவது ஒன் சைக்கிள் இருக்கக்கூடிய ஆவரேஜ் பவர். இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஒவ்வொருத்துக்குமே பவரையும் பார்த்துக்கணும், ஆவரேஜ் பவரையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் நம்ம எந்த இதில் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து காஸ் பைல நம்ம சொல்கிறோம். இப்போ காஸ் பைன்னு பார்த்தோம் அப்படின்னா cos π ஈக்குவல் டு R/L. இது வந்து பவர் ஃபேக்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து பேஸ் ஆங்கிள் வேறு சைன் θ/πன்னு பார்த்தோம். இங்கே இருக்கக்கூடியது வந்து நமக்கு பவர் ஃபேக்டர்ஸ். அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து R/π/Zன்னு பார்ப்போம். ஒன்லி இங்கே வந்து என்ன இருக்குன்னா ரெசிஸ்டர் வந்து கன்சியூம் ரியல் பவர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரெசிஸ்டர் மட்டும்தான் என்ன பண்ணுது, ரியல் பவர் வந்து கன்சியூம் பண்ணுது. அதாவது இண்டக்டர்ஸ் வந்து என்ன பண்ணல, டஸ் நாட் கன்சியூம் த நெட் பவர். எந்த ஒரு பவரையுமே என்ன பண்ணல, கன்சியூம் பண்ணல. அது என்ன பண்ணிச்சு, ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் நம்ம இந்த RL சீரீஸ்லையுமே வந்து பண்ணுது. ரெசிஸ்டர் மட்டும்தான் ரியல் பவரை கன்சியூம் பண்ணுது. இது என்ன பண்ணல, டஸ் நாட் கன்சியூம் த நெட் பவரை எதுவுமே கன்சியூம் பண்ணலை. நெக்ஸ்ட்டு அதுக்கான வேவ் ஃபார்ம் வந்துட்டு பவர் கர்வ் ஆஃப் RL சீரீஸில் இருக்கக்கூடிய பவர் கர்வ். அதாவது ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து வேவ் ஃபார்மும் அதோட பவர் கர்வையும் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து RL சீரீஸ், அதாவது AC சர்க்யூட் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் என்ன இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அண்டு கரண்ட். நார்மலாக நமக்கு தெரிஞ்சதான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னாலே நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் அதோட ப்ராடக்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான வேவ் ஃபார்ம் இதெல்லாம் தான் என்ன பார்க்குறோன்னு பார்த்துருந்தோம். அப்போ வேவ் ஃபார்ம் பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த வேவ் ஃபார்மில் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இது ரெண்டுமே நாட் எ இன் ஸ்பேஸு. என்ன கிடையாது அப்படின்னா இது ரெண்டுமே இன் ஸ்பேஸு கிடையாது. இப்போ வோல்டேஜ், இது வந்து இது வோல்டேஜ்க்கான கர்வு. நெக்ஸ்ட்டு இது கரண்ட்டுக்கான கர்வு, இது வந்து பவருக்கான கர்வுன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, இப்போ வந்து ரெண்டுமே வந்து இன் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப இப்போ வந்து வோல்டேஜ் இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் என்ன ஆகணும், அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகி சேம் அதை ஒரே இடத்துல ரீச் ஆகி மறுபடியும் என்ன இருக்கும், அதே மாதிரிக்கே நமக்கு போகும். அப்போ இது என்ன பண்ணல, நமக்கு வந்து கரண்ட் முன்னாடி வோல்டேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரெண்டாவது போகுது, கரண்ட்டு தான் என்ன ஆகுது 90 டிகிரி வந்து லாகிங் பின்னாடி நமக்கு ஸ்டார்ட் ஆகி போகுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது இன் ஸ்பேஸு கிடையாது. பிகாஸ் இப்போ என்ன அப்படின்னா கரண்ட் லாகிங் பை வோல்டேஜ் ஆஃப் ஆங்கிள் பை ஆங்கிள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து லாகிங்கில் இருக்குது, அதாவது பின்வாங்கி இருக்குது. கரண்ட் தான் இங்கே என்ன இருக்குது, பின்னாடி இருக்குது, லேக்ஸில் இருக்குது. அதுக்கான இமேஜ் ஒவ்வொருக்கும் நம்ம இமேஜ் பார்த்துருந்தோம்ல வேவ் ஃபார்மேஷன், அதே மாதிரி இதுக்கானது. அப்போ இது வந்து லாகிங்கில் இருக்குது. இப்போ பவருக்கு வந்து ஃப்ளக்சுவேட் பிட்வீன் ரெண்டு, இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூஸ் ரெண்டுக்கு இடையில வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுறது தான் என்ன அப்படின்னா வந்து இதுக்கான பவர் வேல்யூஸ். ஏன்னா பவர் வேல்யூஸுங்கிறது ரெண்டோட ப்ராடக்ட் தானே வந்து பவர் வேல்யூஸு. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுக்கு இடையில வந்து ஃப்ளக்சுவேட்ஸுங்கிறது ஆகுது. இப்போ நெகட்டிவ் பவர் அப்படின்னு பார்க்குறப்ப பவருங்கிறப்ப இந்த வயலட் லைனில் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து இதுக்கான பவர் லைனு. அப்போ பவர் லைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பவர் பிட்வீன் நெகட்டிவ் பவர்ஸ், அதாவது இதுக்கு இடையில இது வந்து நெகட்டிவ் பவர், அதே மாதிரி இதுவும் வந்து நெகட்டிவ் பவர். இதெல்லாமே இதுக்கான மேக்ஸிமம், இது இந்த பவருக்கான மேக்ஸிமம், அதே மாதிரி இது வந்து எதுக்கான மேக்ஸிமம் அப்படின்னா வந்து வோல்டேஜுக்கான மேக்ஸிமம், இது கரண்ட்டுக்கான இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு. இப்போ நெகட்டிவ் பவர்னு பார்க்குறப்ப தீட்டா, அதாவது எதுக்கு இடையில இருக்குன்னு பார்க்குறப்ப இது 0 டிகிரி, இந்த இருக்குது 0 டிகிரி, 180 டிகிரியில் இருக்குது, இதுக்கு இடையில தானே இருக்குது. இப்போ நெகட்டிவ் பவர் வந்து இதுக்கு இடையில 0 டிகிரி டு 180 டிகிரியில் இருக்கும். அண்டு வந்து
சாரி 180 டிகிரி அண்ட் பை, அதாவது இது வந்து பைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது 90 டிகிரி நேரத்துக்குள்ள பைங்கிறத வச்சுக்கலாம், 90 டிகிரின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு இடையில வந்து பையில் இருக்கும். அப்போ வெளியே நெகட்டிவ் டிகிரி வந்து 0 to பை 90 டிகிரிக்குள்ள இருக்கும் நெகட்டிவ். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா பை டு, அதாவது பை மீன்ஸ் 180 டிகிரி, 180 டிகிரி டு 180 டிகிரி ப்ளஸ் பை டிகிரி, பை மீன்ஸ் 90 டிகிரி, அப்போ 270 டிகிரி. இதான் நமக்கு தெரியும். அதாவது நமக்கு இது நார்மலாக அந்த வோல்டேஜ்க்கு ஒன்று எடுத்துட்டோம்னா இது பாசிட்டிவ் மேக்ஸிமம்ங்கிறப்ப 90 டிகிரியும் நெகட்டிவ் மேக்ஸிமம்ங்கிறப்ப 270 டிகிரியில் நமக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து பவரில் பார்க்குறப்ப பாசிட்டிவ் பவர் இங்கே 0 to 90, நெகட்டிவ் பவர் 0 to 90 டிகிரி. அதே மாதிரிக்கு 180 டிகிரி டு 270 டிகிரியில் நெகட்டிவ் பவர்ஸுங்கிறது இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சில் தான் நமக்கு நெகட்டிவ் பவர்ஸுங்கிறது கிடைக்கிது. அப்போ பாசிட்டிவ் பவர் வந்து டியூரிங் த ரெஸ்ட் ஆஃப் த சைக்கிள் நமக்கு கிடைக்கிறது வந்து என்னென்னா இது பாசிட்டிவ் பவர். நெக்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ் போர்ஷன் வந்து நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வந்து எனர்ஜி டெம்பரரி ஸ்டோர் ஆகிறது நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. எது காரணமாக அப்படின்னா ஏன்னா அது வந்து இண்டக்டிவ் அந்த சர்க்கியூல இருக்குல்ல இண்டக்டிவ் நேச்சர்ஸ் காரணமாக தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த எனர்ஜி டெம்பரரியாக ஷோ ஆகிறத நமக்கு காமிக்கிறது இந்த நெகட்டிவ் போர்ஷனு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பவர் இன் ஏசி சர்க்கியூட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வந்து ரெண்டோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏசி சர்க்கியூட்ஸை பார்த்தோம். இந்த ஆர்எல் சீரீஸும் ஏசி சர்க்கியூட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஏசி சர்க்கியூட்டில் இருக்க டைப் ஆஃப் பவர்ஸ், என்னென்ன டைப்ஸில் பவர் இருக்குன்னு பார்ப்போம். அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஏசி சர்க்கியூட்ஸில் 3 டைப்ஸ் ஆஃப் பவர். ஒன்று வந்து ரியல் பவர், ஆறு வந்து ஆக்டிவ் பவர்னு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரியாக்டிவ் பவரு, அப்பரண்ட் பவர்னு 3 டைப்ஸ் ஆஃப் பவருங்கிறது ஏசி சர்க்கியூட்ஸில் இருக்கு. ரியல் பவர் மீன்ஸ் அதாவது அதோட ஒரிஜினல் பவர், அதாவது அதோட ரியல் பவரு, அதாவது ரியலாக ட்ரூலி யூஸ் ஆகக்கூடிய, அதாவது கன்சியூம்டு ஆக்சுவலி கன்சியூம்டு அது யூட்டிலைஸ்னா ஏசி சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ பவர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரியல் பவர். இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிசிபேட்டட் ஆகும். டிசிபேட்டட் பை இந்த ரியல் ரெசிஸ்டிவ் எலமெண்ட் பை, அது ஹீட்டாக இருக்கலாம், அது ஒர்க்காவோட என்ன ஆகலாம் அப்படின்னா வந்து டிசிபேட் ஆகாத நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பவர்னு வச்சுக்கலாமே. அப்போ இது வந்து டிசிபேட்டட் பை ரெசிஸ்டிவ் எலமெண்ட். அப்போ இது வந்து ரியல் பவர் எந்த யூனிட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து வாட் அப்படிங்கிற யூனிட்டால் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோன்னா P = V டாட் I காஸ் பைங்கிறது இருக்குது. பவருங்கிறப்ப வோல்டேஜ் இன் கரண்ட், அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ரியல் பவருங்கிறப்ப காஸ் பையில். அது இதுக்கான 3 டைப்ஸ் பார்க்குறோம். 3 டைப்ஸ்க்கானது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கான யூனிட்ஸ் பார்த்தோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இது ஃபார்முலா வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவர்ங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஃபார்வர்ட் பேக்வேர்டில் மூவ் ஆகுறது. அதாவது ரியாக்டிவ் பவர் ஃப்ளோஸ் எப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் இன் சர்க்கியூட்டில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃப்ளோ ஆகும். இது வந்து என்னன்னா டஸ் நாட் நோ யூஸ்ஃபுல் ஒர்க். இது எந்த ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்காகவும் அதாவது ஒர்க்கு செய்யாததுக்கான பவர், அதாவது ஒர்க் செய்யறதுக்கான பவர் தான் ரியல் பவர். இது வந்து ஒர்க் செய்யாததுக்கான பவர். இது எங்கே அக்யூர் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப பியூர்லி இண்டக்டிவ் அண்டு பியூர்லி கெப்பாசிட்டிவ் கம்பவுண்ட்ஸில் வந்து இது வந்து அக்யூர் ஆகும். அதான் நம்ம வந்து கெப்பாசிட்டிவ், அதாவது ஆமாம் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு பார்த்தோம்னா அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஒரு சைக்கிள் டியூரேஷனில் என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ரிலீஸ் பண்ணும். அதான் அதோட ஒர்க்கு. இண்டக்டன்ஸாக இருக்கப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இது பார்க்குறப்ப இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கான யூனிட் பார்க்குறப்ப இந்த ரியாக்டிவ் பவருக்கான யூனிட்னா வோல்ட்டு, ஆம்பியர்ஸ், ரியாக்டிவ். அப்போ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா VARனு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா Q = V டாட் I சைன் பை தான் இதுக்கான யூனிட்ஸு. இது எப்படின்னா இது வந்து Qங்கிற லெட்டரால் ரியாக்டிவ் பவர் Q,
நம்ம ரியல் பவருங்கிறதுனால அந்த பவருக்கான பிங்கிற சிம்பிளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து காஸ் பை, இது வந்து சைன் பை. அப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரியலாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அமௌண்ட் கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காஸ் பை, இது வந்து சைன் பை. நெக்ஸ்ட்டு அப்பரண்ட் பவர். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் அண்டு ஆர்எம்எஸ் கரண்ட், இது ரெண்டோட ப்ராடக்ட். இது நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் பவர் சப்ளை, எவ்வளோ பவர் வந்து சப்ளை ஆகிருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து இது, ஏன்னா அதுக்கான ரேஷியோ இருக்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளோ வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். இப்போ டோட்டல் பவர் சப்ளை, இதுக்கான யூனிட் பார்க்குறப்போ வோல்ட்டு அண்ட் ஆம்பியர்ஸ் விஏன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலானா S = இதை வந்து நம்ம அப்பரண்ட் பவர்ஸ் வந்து எஸ்ங்கிற லெட்டர் டினோட் பண்ணுறோம். அப்போ S = V.I. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த கரண்ட் வந்து இன் ஸ்பேஸ் வித் வோல்டேஜ் கூட இருக்குது அப்படின்னா அது எதை கண்ட்ரிபியூட் பண்ணுன்னா ரியல் பவர் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ இது ரெண்டு இன் ஸ்பேஸில் இருக்குது. அப்போ அது என்னவா இருக்கும், ரெசிஸ்டராக இருக்கலாம். அப்போ அது என்னவா நமக்கு வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ரியல் பவர் வந்து நமக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இஃப் இது வந்து 90 டிகிரி அவுட் ஆஃப் ஸ்பேஸ் வித் வோல்டேஜ் கூட வந்து கரண்ட் வந்து 90% வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸாக இருக்குது. அப்போ இது எதை கண்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப ரியாக்டிவ் பவர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கண்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த 3 பார்த்துருந்தோம் 3 யூனிட்ஸ். அது 3 இதுலேயுமே நம்ம சொல்கிறது ரியல் பவர் சொல்லக்கூடியது. அதாவது ரியல் பவரில் நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னா அது இன் ஸ்பேஸாக இருக்கும். அதுலேருந்து ரியாக்டிவ் பவர் மீன்ஸ் அப்போ வந்து அது 90 டிகிரி அவுட் ஆஃப் ஸ்பேஸாக இருக்கும், இன் ஸ்பேஸாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பேஸர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் பவர், பவருக்கான இந்த பேஸர் ரெப்ரசன்டேஷன்ஸு. ரெண்டு விங்கிறது இங்கே வந்து என்னென்னா வோல்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். இங்கே அங்கே கரண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வோல்டேஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். அப்போ ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ கரண்ட் பேஸர் வந்து லேகிங், வோல்டேஜை விட என்ன இருக்குது லேகிங்கில் இருக்குது. பை இது பேஸ் ஆங்கிள், பைங்கிற பேஸ் ஆங்கிள் லெவல் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து லேகிங்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட்டு கேன் பி டிவைட் பை 2 காம்போனன்ட்ஸ். என்ன பண்ணுறோம்னா அந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இன் ஸ்பேஸ் காம்போனன்ட் அண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸ் காம்போனன்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே தான். இன் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ரியல் பவர் நம்ம கண்ட்ரிபியூட் பண்ணோம். அதுவே இந்த அவுட் ஆஃப் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரியாக்டிவ் பவர் வந்து நமக்கு கண்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ நமக்கு அதுக்கான ஃபார்முலா, அப்போ ரியல் பவருக்கான ஃபார்முலா வந்து I காஸ் பை தானே வந்துச்சு. ரியல் பவருங்கிறப்ப காசு வரும். அதே மாதிரிக்கே நமக்கு ரியாக்டிவ் பவருங்கிறப்ப சைன் பைங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்ம பிக்கான வேல்யூஸ், அப்போ அந்த வேல்யூஸ் வந்து ஃபார்முலா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்கிறோம். அப்போ இந்த ஆக்டிவ் பவருக்கான ஃபார்முலா P = VI cos பை, அதுவே ரியாக்டிவ் பவருக்கான Q = VA sin பை. அப்போ அப்பரண்ட் பவருக்கானது வந்து S = V.I. நம்ம இங்கே படித்ததை நம்ம சென்டென்ஸஸ் வரும், அதை தான் மறுபடியும் நம்ம திரும்ப சொல்லியிருக்கோம் அந்த பேஸர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பவரில். நெக்ஸ்ட்டு இந்த பவர் ட்ரையாங்கிள், அந்த பவருக்கு நம்ம ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா இந்த ஆக்டிவ் பவரு, ரியாக்டிவ் பவரு, அப்பரன்ஸ் பவர்ஸ்க்கானது அதுக்கான ரிலேஷன்ஷிப், இது கிடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரியே நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நமக்கு ஹரிசாண்டல் பார்க்குறப்ப என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஆக்சுவல் பவர், இந்த சீரீஸில் பார்க்குறப்ப ஆக்சுவல் பவர்னால் நமக்கு தெரியும் P = V காஸ் பை. நம்ம எந்த லெட்டரில் டினோட் பண்ணுறோமோ அப்படி காஸ் டீட்டா அது மாதிரி நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலில், அப்போ வெர்டிக்கலில் பார்க்குறப்ப ரியாக்டிவ் பவர் இருக்குது. ஹைபோதனிஸ் பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அப்பேரண்ட் பவர் எஸ்ங்கிறது இருக்குது, S = VA. அப்போ இது ரெண்டையும் இது எல்லாத்தையும் 3 கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி இருக்கா. அதை இப்போ பவர் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும். நமக்கு இங்கே பவர் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டர்ஸ். பவர் ஃபேக்டர்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் பவர்ஸ். அதாவது ஆக்சுவலி இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து டு யூஸ்ஃபுல் ஒர்க்ஸ். அதாவது ஆக்சுவலி வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து யூஸ்வலாக ஒரு ஒர்க்குக்கு யூஸ் ஆகும்.
அப்போ இது வந்து என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷனாக நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் பவர்ஸோட ஃப்ராக்ஷன்ஸ். இதோட ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப இப்போ பவர் ஃபேக்டர் ரேஞ்ச் வந்து 0 to 1 இருக்கும். பவர் ஃபேக்டர் 1 இருக்குது அப்படின்னா அந்த எல்லா பவருமே என்ன இருக்குது ஆக்டிவ்ல இருக்கும். பியூர்லி ரெசிஸ்டிவ்ல ஏன்னா ஆக்டிவ் பவருங்கிறப்ப அது என்ன இருக்கும் ரெசிஸ்டிவ்ல இருக்கும். அதாவது இன்ஸ்பேஸில் இருந்தாலே அது என்ன இருக்கும் ரெசிஸ்டிவ்ல இருக்கும். பார்த்தலாம் அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ அது என்ன இருக்கும் 1ல் இருக்குது. இப்போ பவர் ஃபேக்டர் அதோட ரேஞ்ச் 0 to 1. அப்போ 1ல் இருக்கப்போ நமக்கு ஆல் பவருமே என்ன இருக்கும் ஆக்டிவ்ல இருக்கும். அது பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லா பவருமே என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்டிவ்ல இருக்குது. 0ல் இருக்கப்போ ரியாக்டிவ்ல இருக்குது. அப்போ அது பியூர்லி இண்டக்டிவ் ஆறு கெப்பாசிட்டிவ் லோடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா அதாவது பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா வந்து நம்ம காஸ் பையில் சொல்லுவோம். காஸ் பையில் சொல்கிறப்ப நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா எது அப்படின்னா இந்த ஆர்எல் சீரீஸில் பார்க்குறப்ப இப்போ ஆர் டிவைட் பை இசட் சொல்லி நம்ம பார்த்துக்கோம். அதாவது டோட்டலாக இம்பீடியன்ஸ் சொல்கிற மாதிரி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரியல் பவருங்கிறப்ப நம்ம எதில் டினோட் பண்ணியிருக்கோம் வாட்டில். அப்பியரன்ஸ் பவருங்கிறப்ப நம்ம இது யூனிட்ஸில் சொல்கிறோம். ரியல் பவர் அப்பியரன் பவர் ரியல் பவருங்க பின்னு வச்சுக்கலாம். அப்பியரன் பவருங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் எஸ்ன்னு சொல்லுமா. அப்போ W இதோட யூனிட்ஸ் வந்து W இதோட யூனிட் வந்து V ஏன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதாங்க அப்போ அந்த பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா. பவர் ஃபேக்டருங்கிறப்ப ரியல் பவர் டிவைட் பை அப்பரண்ட் பவர்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹை பவர் ஃபேக்டர் மீன்ஸ் என்ன இருக்குன்னா லாஸ் வந்து ஹையாக இருக்கும். அதே தானே ஹை பவர் ஃபேக்டர். அப்போ வந்து இது எல்லாமே இருக்குன்னு ஆக்டிவ்ல இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் பவர் யூசேஜாக நமக்கு யூஸ் ஆகும். அப்போ லாஸஸ்ங்கிறது இங்கே கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடியது வந்து லெஸ் லாஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லோ பவர் ஃபேக்டர். அப்போ லோ பவர் ஃபேக்டர்ஸ்ங்கிறப்ப மோர் ரியாக்டிவ் பவர்ஸில் இருக்கும். அப்போ மோர் ரியாக்டிவ் பவர்ஸ் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து வேஸ்டட் எனர்ஜி இந்த சிஸ்டம்த்துக்கு வந்து வேஸ்டட் எனர்ஜியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும் பவர் லாஸஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ லாஸ் வந்து இங்கே ஹையாக இருக்கும். இங்கே லாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். இப்போ பவர் ஃபேக்டர் ஹையாக இருக்கப்போ நமக்கு வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடு, 0வாக இருக்கப்போ ரியாக்டிவாக இருக்கும். அது வந்து பியூர்லி இண்டக்டிவ் ஆறு கெப்பாசிட்டிவ் லோடாக இருக்கலாம். அதை தான் நம்ம மறுபடியும் இங்கே வேறு விதமாக நம்ம சொல்லியிருக்கோம். அது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதோட இந்த ஆர்எல் சீரீஸ்க்கான டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ ஆர்எல் சர்க்கியூட்ஸில் நமக்கு கரண்ட் என்னென்னு பார்த்துருந்தோம். நமக்கு ஆருக்கு தனியாக பார்க்குறப்போ ஒரு மார்க் இருக்கும், எலுக்கு தனியாக பார்க்குறப்போ ஒரு மார்க் இருந்துச்சு. அதை நம்ம சேர்த்து சீரீஸில் பார்க்குறப்போ நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டு லேக்ஸ் பை வோல்டேஜ். அப்போ ஒரு வேலை வோல்டேஜ் கட்டினாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் லீட் பை கரண்ட்டுன்னு போட்டுருக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லேக்ஸு வோல்டேஜ். அதாவது கரண்ட் லேக்ஸு வோல்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் பேஸ் ஆங்கிள் பை இந்த ஆர்எல் சர்க்கியூட்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்துச்சு. இப்போ பேஸ் ஆங்கிள் நம்ம பார்த்தோமா ஆர்எல் சீரீஸ்க்கான பேஸ் ஆங்கிள் என்ன பார்த்துருந்தோம் எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். அப்போ tan பை ஈக்குவல் டு எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர் தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கான நம்ம பார்த்துக்க சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் இம்பீடன்ஸ்க்கான நமக்கு எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர்டுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எக்ஸ்எல் ஸ்கொயர்டுங்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும் ஆர் ஸ்கொயர்டு எக்ஸ்எல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ்எல்ஸ்க்கான நமக்கு வந்து வேல்யூஸ் தெரியும். எக்ஸ்எல்க்கான வேல்யூஸ் என்ன ஒமேகா எல்னு வரும். அப்போ இதை ஒமேகா எல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர் ஸ்கொயர்டு ஒமேகா எல் ஸ்கொயர்டுன்னு சொல்லி ஃபார்முலா இருக்கும். நமக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் டேரெக்டாக பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரூட் எல்லாமே இருக்குது. அப்போ நமக்கு வந்து இம்பிடன்ஸ்ங்கிறப்ப ரூட்டில் வருங்கிறது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா அசர்ஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஆர்எல் சர்க்கியூட்டில் நம்ம கரண்ட் லேக்ஸு வோல்டேஜ் அது வந்து நமக்கு தெரியும். அதாவது கரண்ட் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா
பின்னாடி இருக்கும், வோல்டேஜ் தான் முன்னாடி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆர்எல் சர்க்கியூட்டில். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இண்டக்டர் அப்போஸ் த சேஞ்ச் இன் கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அப்போஸ் பண்ணுது. அதாவது இந்த இண்டக்டர் வந்து கரண்ட் சேஞ்ச் ஆகுறத ஆப்போசிட் பண்ணும். அதனால தான் வந்து கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா லேக் ஆகுது. அப்போ இது வந்து அசெஷனும் கரெக்டு, அதுக்கான ரீசனும் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கரண்ட் வந்து லேக் ஆகுது, ஏன் லேக் ஆகுதுங்கிறதுக்கு இன்சுலேட்டர் தான் அதுக்கான ரீசன் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்க்குறப்ப ஆர்எல் சர்க்கியூட்ஸ் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் என்ன, ஆர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்எல் வேல்யூஸு கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பீடன்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியும். எது இம்பீடன்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தெரியும். அப்போ இம்பீடன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துருந்தோம். Z = √R² + XL² சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து ஒமேகா, அப்புறம் வந்து எல்லோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஒமேகா எல்லோட வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கதே வந்து எக்ஸலோட வேல்யூஸு, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸல் டைப்பில் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூஸை உள்ள சப்ஸ்டிட் பண்ணுமா. அப்போ 8² + இதுக்கு வர 6 ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்னவாக இருக்கும், ரூட் அப்படியே தான் இருக்கும். 8 ஸ்கொயர் பண்ணுறப்ப நமக்கு 8² என்ன தெரியும் அப்படின்னா 64 தெரியும். ப்ளஸ் அதே மாதிரிக்கே 6² 36 தெரியும். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 100. அப்போ 100 நம்ம என்ன எடுத்துக்கலாம், அதாவது ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். ரூட்லேருந்து வெளில இருக்கப்ப நமக்கு ஸ்கொயர் டேர்மில் இருக்குமா. அப்போ 10² தானே 100. அப்போ 10² போட்டோம்னா ஸ்கொயருக்கும் 10க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 10 நமக்கு கிடைக்கும். அப்போ 10 ஓம். இம்பிடன்ஸ் வந்து நம்ம ஓமில் சொல்லுவோமா. அப்போ Z = 10 ஓம் தான் இதுக்கான ஆன்சர். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10 ஓம்ஸ். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவுமே ஆர்எல் சர்க்கியூட்ஸ்க்கான கொஸ்டின் தான். ஆர்எல் சர்க்கியூட்ஸில் என்ன இருக்குது, வோல்டேஜோட வேல்யூஸ் வந்து 200 வோல்டு, ஆரோட வேல்யூஸு எக்ஸலோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது அங்கே கேட்டது என்ன அப்படின்னா இம்பீடன்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு கரண்ட் தான் நமக்கு இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நமக்கு கேட்கல, இம்பீடன்ஸ் கேட்கல. அப்போ கரண்ட்டுக்கான வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும். அதாவது நீங்கள் தான் இதுக்கான, அதாவது இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நடத்துனதுலேருந்து தான் இந்த கொஸ்டின், அதாவது இன்னைக்கு வீடியோவில் தான் இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. அப்போ அதுபடி நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப இதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப அப்போ நம்ம கரண்ட்டுக்கான ஃபார்முலாவே படிக்கலையே அப்படிங்கிற நீங்கள் மைண்ட் செட்டு போயிடுவீங்க. அந்த மைண்ட் செட் போய் நம்ம படித்ததுலேயே தான் இருக்குது. யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இதுக்கான ஆன்சர், இப்போ நான் போட போகிற ஆன்சரும் நீங்கள் போட்டிருக்கீங்க கரெக்டாக அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்குங்கிறத நீங்களே வந்து எவாலுவேஷன் போட்டுக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நான் எதுவும் சொல்ல. நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் கரண்ட், இந்த சர்க்கியூட்டில் இருக்க கூட கரண்ட் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி போடணுங்கிறத போட்டு வைங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்ம பார்த்தது. இது நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆர்எல் சர்க்கியூட். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய இந்த பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அது என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுக்கான பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். கெப்பாசிட்டிங்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும், அதுக்கான இந்த இன்ஸ்டன்டேனியஸ் சார்ஜுங்கிறது இருக்கும். அப்போ அந்த சார்ஜ்லேருந்து நம்ம வந்து கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிப்போம். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். இதுலேருந்து நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாஸ் ஒன்று பார்த்துருந்தோம். அதே மாதிரி கெப்பாசிட்டருங்கிறப்ப அதில் Q வேல்யூஸ் கண்டுபிடிங்கிறது அதுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். அதுலேருந்து நமக்கு என்ன ஃபார்முலா ஒரு பார்த்துருந்தோம் அப்படின்னா I = TQ/dt. அப்போ ஐக்கான இது ஒரு பேசிக் ஃபார்முலா வந்து இதெல்லாமே இங்கே பார்த்தக்கூடிய நம்ம இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் அதில் நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வரப்போ நமக்கு வந்து I
வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கும். இது அதாவது நம்ம வந்து இந்த சார்ஜ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஐ வேல்யூஸ் வந்து கிடைச்சிருக்கும். அது வந்து நம்ம ஃபைனலாக இந்த பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்ஸில் கரெக்ட் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், லீடிங்கில் இருக்கும். 95 டிகிரி வந்து வோல்டேஜை விட லீடிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அது இங்கே அப்சர்வ் பண்ணது நம்ம கொண்டு வந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பவர், அந்த கெப்பாசிட்டிவ், அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ்க்கான பவர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜ் பவர் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆர்எல் சர்க்யூட். அப்போ ரெசிஸ்டன்ஸையும் இண்டக்டன்ஸ் இது ரெண்டுமே வந்து ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த ஆர்எல் சர்க்யூட்ஸ் வந்து சீரிஸ், அதாவது சீரிஸில் கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஆர்எல் சர்க்யூட் சீரிஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு பார்த்தோம்னா அதில் நம்ம எப்படி பேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பேஸர் டயக்ராம் வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இம்பிடன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு பேஸ் ஆங்கிள் ஒன்று அதுக்கான ஃபார்முலாஸ் ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்எல் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பவர் வேல்யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி பவர் ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லியுமே பார்த்துருந்தோம். அப்புறம் அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஏசி சர்க்யூட்ஸில் இருக்கக்கூடிய பவரோட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ். ஒன்று ரியல் பவர்ஸு, ரியாக்டிவ் பவர்ஸு, அப்பரன்ஸ் பவர்ஸ்ன்னு சொல்லி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் வச்சு பார்த்தோம். அந்த பவர்ஸ் வந்து அந்த பவர் ஃபேக்டர் வச்சு அது என்னென்ன பவர், ஹை பவரா லோ பவராங்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தோம். அதோட ரேஞ்ச் 0 to 1 இருந்துச்சுங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆர்சி சர்க்யூட், அப்போ ரெசிஸ்டன்ஸையும் கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம சீரீஸில், அதாவது ஏசி சர்க்யூட் சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு அங்கே எப்படி சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது இப்போ நீங்கள் எப்படி டேபிள் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு பெட்டரா, அதாவது நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து கொடுப்போம். அதை உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் அதை வந்து பண்ணியே படிக்கலாம். நீங்கள் புக்கில் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட படிக்கலாம். பட் இது வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தடாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பியூர், இந்த இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அந்த 3த்தையுமே தனியாக அதை டேபிள் போட்டு கிளியராக படிச்சிங்க. அதே மாதிரி நம்ம படிக்கக்கூட இந்த ஆர்எல் ஆர்சியுமே படிக்கக்கூடாது ஒரு டேபிளாக போட்டிங்கன்னா இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் அந்த இது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அதாவது 2 டேபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ நீங்கள் பார்க்குறப்ப புக்கு பெருசாக தெரியும், நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்னதாகவே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சோண்டு தானே இருக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் புக்கில், நம்ம அந்த நோட்ஸை படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 2 யூனிட் கவர் பண்ணோம் 3 யூனிட் கவர் பண்ணிட்டோங்கிறப்ப உங்களுக்கு பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டி தான் உங்களை வந்து முன்னாடி வந்து நல்லா இன்னும் படிக்கணும், நல்லா கிளியராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அதில் தான் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அப்போ படிக்கிறப்ப கிளியராக படிங்க. உங்களுக்கு என்னென்ன வேலை சிம்பிளாக மெமரி பண்ணிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அடுத்தவங்க ஒரு கம்பேர் பண்ணி என்றைக்குமே கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. இது எல்லாமே ஈஸியானது. அப்போ அப்பப்போ நடத்துகிறத அன்னன்னைக்கு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.